ஹலோ விவோர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு மைக்ரோ ஓவனில் எப்படி பருப்பு சாம்பார் வைக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா மோஸ்ட்லி கேஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மைக்ரோ ஓவனே கண்டுப்போம். அதுக்கு முன்னாடி கேக்கு, கிரில் சிக்கன் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம். இன்னைக்கு மைக்ரோ ஓவனில் பருப்பு சாம்பார் ரொம்ப சிம்பிளாக, காயெல்லாம் எதுவும் போடல, ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு சொல்ல போனேன்னா இதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. பாருங்க, பருப்பு ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன். அரை டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கிட்டேங்க. தண்ணி விட்டுட்டு ஒரு 4 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, இது மட்டும் நான் போடுறேன். உங்களுக்கு இதுலயே தக்காளி இதெல்லாம் போட்டாலும் போடலாம். ஏன்னா அது தக்காளி தண்ணியில போட்டா ரொம்ப மசியாது. அதனாலதான் வெங்காயம் பூண்டு மட்டும் போடுறேன். இதுலயே சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் போடல. நான் ரொம்ப சிம்பிளா எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்ல போறேன். ஆனால் டேஸ்ட் இருக்குங்க. டேஸ்ட் கம்பல்சரியா கம்மியாகாது, அதே டேஸ்ட்ல இருக்கும். பாருங்க, வச்சாச்சு. வச்சுட்டு 15 மினிட்ஸ் நம்ம இதுக்கு டைம் செட் பண்றோம். ஏன்னா அப்பதான் பருப்பு ஊற வைக்கல, அப்படியே எடுத்து யூஸ் பண்றதுனால 15 நிமிஷம் நான் வைக்கிறேன். பாருங்க, மேல மினிட்ஸ், கீழே செகண்டு. அதுக்கு 20 செகண்ட் வைக்கிறேன். ஏன்னா 10 தான் என்னோட இதுல இன்க்ரீஸ் ஆகுது. இதுல நான் 15 நிமிஷம் ஓடின உடனே நான் எடுத்துடுவேன். பருப்பு நல்லா குழஞ்சாப்புல நல்லா வந்துருச்சுங்க. பாருங்க, 14 நிமிஷம் ஓடி இருக்கு எனக்கு. பாருங்க, நல்லா பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இதுதான் இன்னுமே விடுறதா இருந்தா இன்னும் நல்லா குழஞ்சாப்புல வேணும் அப்படின்னாலும் இன்னும் 2 நிமிஷம் விடலாம். எனக்கு ஏன்னா காயெல்லாம் எதுவும் போடல அப்படிங்கறதுனால கொஞ்சம் பருப்பாவே இருக்கட்டும் அப்படிங்கறதுனால நான் இந்த இதுல எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா மத்து இருந்தாலும் மத்து ஓகே போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்ப தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி, மிளகாய் பொடி, மஞ்சள் தூள் மட்டும் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த பாத்திரத்திலேயே எண்ணெய் விட்டு கொஞ்சமா கடுகு உளுந்து வச்சுக்கலாம். இது 30 to 40 மினிட்ஸ்ல கடுகு பொரியும். 40 மினிட்ஸ் நான் வைக்கிறேன். ஏன்னா அப்பதான் கடுகு பொரியுங்க. இந்த பாத்திரம் ப்ளூ கலர் பாத்திரம் இருக்கு இல்லையா, அது மைக்ரோ ஓவன்லயே வாங்குறப்பயே அதோட வந்தது. நீங்க கண்ணாடி பவுல் இந்த மாதிரி செப்பரேட்டா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த ப்ளூ கலர் பாத்திரம் தான் மோஸ்ட்லி எல்லா வீட்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மைக்ரோ ஓவன்ல இதுதான் ஃப்ரீயா தராங்க. பாருங்க, 40 மினிட்ஸ் வச்சேன், பொரிஞ்சிருச்சு. அடுத்தது வெங்காயம், பூண்டு போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். நல்லா தக்காளி நல்லாவே சின்ன சின்னதா கட் பண்ணிருங்க. ஏன்னா ரொம்ப பெருசா இருந்தா வேகாது. இந்த மாதிரி எல்லாம் எண்ணெயில படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் ஆகுற மாதிரி நம்ம திரும்ப நான் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருக்கா வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. பாருங்க, 10 நிமிஷம் நான் செட் பண்ணியிருக்கேன். 10 நிமிஷத்துல இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லாவே மசிஞ்சிருச்சு. பாருங்க, நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்ப மிளகாய் பொடி, மஞ்சள் தூள் மட்டும் இருக்கு இல்லையா, நீங்க இதுல சீரக பொடி, சாம்பார் தூள், இந்த மாதிரி பெப்பர் தூள் இது போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா மிளகாய் பொடி நான் வீட்டுல அரைச்சதுனால அது ஒண்ணு மட்டும் தான் போடுறேன். காரம் அதிகமா யூஸ் பண்ணல. அதனால நீங்க உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். அதுல கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி, நம்மளுக்கு எந்த பதத்துல அந்த சாம்பார் இருக்கணும், எவ்வளவு தண்ணியோட இருக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த அளவுக்கு தண்ணி விட்டு அந்த மசிச்சு வச்ச பருப்பை எடுத்து கொட்டி நல்லா கிளறி விட்டு 15 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோங்க. 15 நிமிஷம். ஏன்னா திரும்ப டைமிங் காட்டல, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகுதுங்கிறதுனால 15 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டு எடுத்து இறக்குனதுக்கு அப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. கல்லுப்பு போட்டா கொஞ்சம் கரையாது. பாருங்க, 15 இந்த அளவுக்கு நிறைய தண்ணி விட்டு, இந்த அளவுக்கு சாம்பார் வேணும், இந்த அளவுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கறதுனால இது வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. 15 நிமிஷம் நான் கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா சூப்பரான பருப்பு சாம்பார் ரெடி. மைக்ரோ ஓவன் ரெசிபி மோஸ்ட்லி எல்லா வீட்லயும் இருக்கும் மைக்ரோ ஓவன். ஆனா யாருக்கும் மோஸ்ட்லி பருப்பு சாம்பார் சாதம்லாம் வைக்கிறது தெரியாது. நான் முன்னாடியே சாப்பாடு வைக்கிறது சொல்லியிருக்கேன். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பாருங்க. இது ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ ஸோ மச்.